أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா துஹாவினுடைய 7வது வசனத்துல இருந்து அதனுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பார்த்துட்டு உள்ள போலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் அவன் உம்மை வழி அறியாதவராய் கண்டான், பிறகு நேர் வழி காண்பித்தான். மேலும் அவன் உம்மை ஏழையாய் கண்டான், பிறகு செல்வராய் ஆக்கினான். ஆகவே நீர் அநாதைகளுடன் கடுமையாய் நடந்து கொள்ளாதீர், மேலும் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர், மேலும் உம் இறைவரின் நற்கொடை பற்றி எடுத்துரைப்பீர். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு 7வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பேசுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர் வழியில் செலுத்தினான். وَوَجَدَكَ ضَالًّا, அவன் உன்னை அறிந்தான். சரிங்களா? ضال ضال அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே அறியாம, எந்த விஷயத்தை பத்தியும் தெரியாம, அதனை குறித்த ஞானம் இல்லாதவராக இருக்கிறதுதான் ضال. சரிங்களா? وَوَجَدَكَ ضَالًّا அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா? அந்த ضال அப்படிங்கிறது என்னன்னா அன்னவர், அதை பத்தி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. சரிங்களா? அப்போ அந்த வழி அறியாதவராக இருக்கக்கூடிய அவருக்கு ஃபஹதா ஃபஹதா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அவங்களுக்கு நேர் வழிப்படுத்துவது, கைட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபஹதா. சரிங்களா? அப்போ வழி அறியாமல் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? அவங்கதான் தால். அவங்கதான் என்ன பண்ணாங்க? தாலாக இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஞானம் தேவைப்பட்டது. அது அறியாதவராக இருந்த நேரத்துல அவர் எதையோ ஒண்ணு இழந்தவராக தனிமேல இருக்கப்பட்ட நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அவரை என்ன பண்ணாங்க? வழி காட்டுனாங்க, கைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு எந்த பாதையில போகணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த பாதையில போகணும், எது சரியானது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அப்போ அப்படி நிக்கக்கூடிய நேரத்துல அவங்க எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாதவராக இருந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் அப்படின்னா தலால். தலால் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே தெரியாம இருக்கக்கூடிய, ஒண்ணுமே புரியாமல், ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையைதான் இது குறிக்குது. சரிங்களா? அப்போ அவர் எந்த ஒரு இதுவும் தெரியாமல் இருந்திருக்கக்கூடிய நிலையில ஃபஹதா, அல்லாஹ் என்ன பண்ணனா அவங்களுக்கு என்ன பண்ணா? வழி காட்டினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்ப அவங்களுக்கு மாத்திரம்தான் நேர் வழி காமிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் மூலமாக இருக்கக்கூடிய பலருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கானா? நேர் வழி காட்டியிருக்காங்க. அப்படிதானே? ஒரு தூதுவரா, ஒரு நபியா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவற்றை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணானா? ஏற்படுத்தி கொடுத்தான் இல்லைங்களா? சோ இதுதான் அவங்க தால்லன். அவங்க அந்த மாதிரி எதுவும் அறியாதவர்களாக இருந்த அவர்களை ஃபஹதா, அவர்களை என்ன பண்ணா? நேர் வழி காட்டினான், வழிகாட்டினான். அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய உம்மத்துக்களை, மக்களுக்கும் அவங்க அதன் மூலமாக நேர்வழி காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்ப அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு எழுத படிக்க தெரியாம இருந்த அவங்களுக்கு இன்னைக்கு முஅல்லிம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசிரியராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணனா அவங்கள ஆக்குனாங்க. இப்ப சாதாரணமா நம்ம கத்துக்கிறதுங்கிறது ஒரு வகையான விஷயம். இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டா நம்ம கத்துக்கிறோம். ஆனா ஒரு கத்துக்கிறதையும் தாண்டி அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு டீச்சர் லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு
ஞானத்தை கொடுக்குறான், அறிவை கொடுக்குறாங்கிறப்ப அது இன்னும் வந்து மேற்படியான ஒரு ஒரு அருளை வந்து இங்க குறிப்பிட்டு காட்டுகிறது. சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பாக அவங்க என்ன பண்ணாங்க? பல நாட்கள், பல வாரங்கள் என்ன பண்ணாங்க? தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. ஹிரா என்கின்ற குகையில் அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. எதற்காக அப்படின்னா, அங்க என்ன பண்ணாங்க? அங்க அந்த மக்கத்து மக்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறை, சிலை வழிபாட்டு முறை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கிடையாது. அது வந்து என்ன பண்ணல, அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதுல ஏதோ தவறை இவர்கள் உணர்ந்தார்கள். அந்த காரணத்தினால் அந்த ஷிர்கிலிருந்து, அந்த பாவமான காரியங்களில் இருந்து அவர்கள் தன்னை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. தன்னை என்ன பண்ணிக்கிட்டாங்க? தனிமைப்படுத்தி கொண்டாங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அந்த ஹிரா குகையில பல வாரங்கள், நாட்கள் கணக்குல இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடர்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா படிச்சிருப்போம். அப்போ தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட அந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல அங்க என்ன பண்றா? வஹியை இறக்குறாங்க. அதான் சூரத்து நிசாவுல 13வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணா? உங்களுக்கு வந்து நீங்கள் அறியாததை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு வசனம், அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல சூரா அன்கபூத்ல 48வது வசனத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணது இல்ல, உங்களுக்கு எந்த புத்தகத்தையும் வாசிச்சது கிடையாது, நீங்க எதை எழுதுவது, உங்களுடைய கையால் நீங்கள் எதையும் எழுதியது கிடையாது. சோ அப்படிப்பட்ட அந்த ஞானமற்றவராக இருந்த நிலையில அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பண்ணா? ஞானத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறான். சூரா ஜும்ஆல என்ன பண்றான்? 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுத படிக்க தெரியாத இந்த நபியை இந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அனுப்புனாங்க. இந்த மக்களுக்கு இடையில அனுப்புனாங்க. இப்ப அந்த மக்களும் என்ன பண்ணாங்க? கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்த நிலையில இவர்களுக்கும் அறிவை கொடுத்து, எழுத படிக்க தெரிந்த ஞானத்தை கொடுத்து, அதன் மூலமாக அந்த மக்களுக்கும் அந்த ஞானத்தை போதிப்பதற்காக அல்லாஹ் அவங்கள தயார் செஞ்சு அனுப்பி வச்சான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடையை பத்தி பேசப்படுகிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அறிவுத்திறன் நிறைந்தவர்களாக, இன்னைக்கு அவங்கதான் எல்லாத்திற்கும் முஅல்லிமாக அவங்க இருக்கிறாங்க, ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க, கணவராக, அவர்கள் வந்து ஒரு ஒரு குழந்தையாக, இல்ல ஒரு மாமனாராக, இல்ல ஒரு தந்தையாக, இல்ல ஒரு தாத்தாவாக, இல்ல ஒரு கணவனாக அப்படின்னு ஒட்டு மொத்தமா பார்த்தோன்னா எல்லாத்துக்குமான ஆசிரியராக, மிகச்சிறந்த அறிவு ஞானம் உடையவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஆக்குனாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவை பெற்றுக்கொள்வது, குர்ஆனை பற்றின ஞானத்தை பெற்றுக்கொள்வது, மார்க்கத்தை பற்றின தெளிவை அடைந்து கொள்வது என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாக இருக்கிறது. நமக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் குடும்பத்தை, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிப்பதை விடவும் மார்க்க கல்வியை, அல்லாஹ்வினுடைய கலாமை தெரிந்து அறிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய கருணைகளில் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு அது சொல்லி காட்டப்படுகிறது. அப்படிங்கிறப்போ இப்ப இந்த அறிவு கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது, ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவர் ஆக்கினான். இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன இல்ல? பால் அப்படின்னா என்ன? அறியாதவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு அதை பத்தி அது தெரியல, எழுத தெரியல, படிக்க தெரியல. அப்படி இருந்தவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா? ஃபஹதா, அவங்கள வந்து என்ன பண்ண? நேர்வழிப்படுத்தினா, வாங்க உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அப்படிங்கிறது என்னன்னா ஏழை. சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழையாக கண்டாங்க. ஆமா தானே? ஆயிலா அப்படிங்கிறது என்னன்னா ஆயிலா அப்படிங்கிறது ஏழையாக இருப்பது. இயால் அப்படின்னா ஒருத்தவங்களோட குடும்பம் வந்து குறிக்கிறது. அவங்க இந்த குடும்பம் வந்து ஏழையாக இருக்கிறது. இப்ப ஆயில் ஐலா அப்படிங்கிறது ஏழையாக இருப்பது. அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும் இல்லைங்களா? அவன் தான் சம்பாதிக்கணுங்கிற அந்த பொறுப்பு வந்து அவனை அதிகமாக ஓவர் பேர்டன் பண்றதுதான் வந்து அப்படிங்கிறது சொல்றது. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? நீ வந்து ஏழையாக இருந்தீங்க, நீங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க? நீங்க 4 வயதாக இருக்கும் பொழுதே
ஒரு ஆடு மேய்ப்பவராக நீங்க என்ன பண்ணீங்க, வேலை பார்த்தீங்க கஷ்டத்தினால நீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, யார் கூட வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழையாக இருப்பது. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்னவாக அவர்களை ஆக்கினான், அவர்களை பணக்காரராக, அதாவது ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு, போதும் என்கின்ற அளவுக்கு தேவையான. இப்போ நம்ம இந்த இடத்துல பணக்காரன் அப்படின்னா அவங்கள ரொம்ப செல்வந்தனா அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் சொல்வதை விட, தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் கிடைக்குது, ஒருத்தருக்கு பூர்த்தி ஆகுது அப்படின்னால செல்ஃப் சஃபிஷியன்ட், எனக்கு இது போதுமானது, கான்டென்ட்மெண்ட், எனக்கு இது போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வர்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை அவங்கள ரிச் ஆக்குனாங்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்ல பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நபித்துவத்திற்கு முன்பாக அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள்கிட்ட அதிகமான சொத்தோ பணமோ அந்த அளவுக்கு இல்ல. அவங்க பிறப்பதற்கு முன்பாகவே அவங்களுடைய தந்தை இழந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சின்ன வயசுல ராதி, அதாவது யார் அவங்களுக்கு பால் ஊட்டினார்களோ, ஹலீமா என்கின்ற பெண்மணி அவர்களுக்கு பால் ஊட்டினாங்க இல்லைங்களா? அப்போ அந்த பால் ஊட்டிய அந்த அந்த பெண்மணிக்கு பிறந்த குழந்தைகளோடு சேர்ந்து போய் என்ன பண்ணாங்கன்னா, ஆடு மேய்ப்பவர்களாக, அந்த மாதிரி ஷெப்பர்டா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேலை பார்த்தாங்க. அப்ப அந்த வறுமையின் காரணத்தினால அவர்கள் என்ன பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க. அதற்கு பிறகு இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நபிமார்களாக அனுப்பப்பட்ட அனைவருமே ஆடு மேய்ப்பவராக என்ன பண்ணாங்கன்னா, இல்லாம இருந்ததே கிடையாது. நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட நான் குறிப்பிட்டிருக்கேன். எதற்காக நபிமார்களை அவர்கள் நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு ஆடு மேய்ப்பவர்களாக ஒரு அந்த ஒரு பணியை கொடுக்குறான் அல்லாஹ் அப்படின்னா, அவர்கள் மனிதர்கள் உடன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டீல் பண்றப்போ, மனிதர்களுடன் அவர்கள் இறை செய்தியை எடுத்து சொல்றப்போ, அந்த மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், இப்ப அவங்களை எப்படி டீல் பண்ணணும், இப்ப அவங்க எல்லாம் அறிவுள்ளவங்க, இப்ப அறிவற்ற ஜீவன்களோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி நடந்துக்கிடணும், அவங்களை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆடு மேய்ப்பவர்களாக ஷெப்பர்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெடி பண்ணிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முழு இதை வந்து தயார் பண்ணிட்டு, அதற்கு பிறகு அவங்களை என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து நபியாக அவர்கள் அனுப்பப்படுறாங்க மக்களுக்கு. அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பணக்காரனாக்குறது. இல் ஏழ்மை, ஏழை, அப்படிங்கிறது என்னன்னா பணக்காரங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுலயே 4 வயசுலயே அவங்க வந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி அவங்கள பணக்காரனாக்குனாங்கன்னா, இன்னொன்னு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தொடர் நம்ம படிக்கிறப்போ, வரலாற்று தொடர் படிக்கிறப்போ வந்திருக்கும் இந்த விஷயங்கள். அவங்க 25 வயதாக இருக்கும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார சீமாட்டியாக இருந்தாங்க. அவங்களுடைய பணிப்பெண் வந்து மைசரா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே போல நஃபீசா அப்படிங்கிற அவங்க தோழி வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ வியாபாரத்திற்காக மக்கால இருந்து சிரியா, சாம் நாட்டுக்கு போகக்கூடிய அந்த வியாபார பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு வரக்கூடிய இந்த இதுல ரொம்ப நேர்மையானவராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த செய்தி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காதுக்கு போகுது. அப்ப அவங்களுடைய அந்த கேரவனை வந்து அந்த வணிகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொறுப்புல கொடுத்துட்டு, அவங்க கூடவே அவங்களுடைய பணிப்பெண் மைசராவே என்ன பண்றாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இவங்க போய் நேர்மையான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த இதை வந்து இந்த அவங்களுடைய ரொம்ப நோபல் கேரக்டர், மிகவும் சிறந்த அந்த குணத்தை என்ன பண்றாங்க, இந்த பணிப்பெண் மைசரா வந்து என்ன பண்றாங்க, நோட்டமிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. முதல்ல இருந்ததெல்லாம் விட பன்மடங்கு அதிகப்படியான லாபத்தை ஈட்டி வர்றாங்க. அவங்களுடைய சரியான நல்ல எப்படி சொல்றதுன்னா நேர்மையின் மூலமாக. சோ இத பார்த்துட்டு இந்த மைசரா பணிப்பெண் வந்து தன்னுடைய எஜமானி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்க இவ்வளவு நேர்மையா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவங்க வந்து இதன் மூலம் கவரப்படுகிறார்கள். தன்னுடைய சகோதரி, தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நஃபீசா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் கொள்றேன். அப்ப அவங்களுக்கு 40 வயசு கிட்டத்தட்ட. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்று அவங்க என்ன பண்றாங்கன்னா திருமணம் செய்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டேட்ல வந்து கணக்கு பார்த்தோம்னா பல பில்லியன் ட்ரில்லியன் தாண்டக்கூடிய அளவுக்கான பணத்தை தான் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த காலத்திலே அவங்க என்ன பண்றாங்க வச்சிருந்தாங்க. அப்ப அவர்களை திருமணம் செய்து கொள்றாங்க 2 பேரும். இதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை என்ன பண்றான், பணக்கார இடத்துக்கு கொண்டு வரான். அப்படின்னா என்ன, அவங்க பணக்காரங்களாகி இருக்கிறாங்களான்னு கிடையல,
அந்த இஸ்லாத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஆரம்பிச்ச அந்த கட்டத்துல இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த செல்வம் அனைத்தும் இந்த இஸ்லாத்திற்குடைய வளர்ச்சிக்காக வாரி வழங்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல எதை என்ன பண்றான், நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்க, ஆனா அல்லாஹ் உங்களை என்ன பண்ணா, வசதியானவர்களாக ஆக்குனாங்க. அதுக்காக அவங்க கஷ்டமே படாம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நான் முன்னாடில இருந்து நம்ம பாக்குற விஷயமே அதுதான், அப்படிங்களா? இப்போ இது ஒரு பக்கம், இது மக்கால நடந்தது. இதற்கு பிறகு மதீனாவுக்கு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அங்க அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் எப்படி இருந்தது, பயங்கர கஷ்டமானதாக தான் இருந்தது இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமான கடினமான நேரங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. நிறைய காயப்படக்கூடிய விஷயங்கள், நிறைய வழி தரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் அவர்கள் கடந்து வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு இலகு என்பது கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டனா கண்டிப்பாக ஆம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். எத்தனை கால வருடங்கள், 13 வருஷம் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பிறகு 10 வருடங்கள் மதினால அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த தீன், அப்படிப்பட்ட அந்த இஸ்லாம் இன்று உலக அளவில் பரப்பப்பட்டு உலகமே அது பேசக்கூடிய ஒரு உண்மையான மார்க்கமாக நிலைநிறுத்தப்பட்டது இல்லைங்களா? அப்போ எந்த ஒரு கடினமான கஷ்டம் நம்ம படுறோமோ அது நாளைக்கு என்ன முடிஞ்சு போனது வரலாறா மாறிடுது, முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போ முன்னாடி நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம், நமக்கு கஷ்டம் இல்லாம இருந்துச்சா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். சில பேர் மாமியார் வீட்டுல நிறைய பேர் கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க, சில பேர் கணவன் சரியா இருக்க மாட்டாங்க, இல்ல சில பேர் சொந்தத்துக்குள்ளே நிறைய விதமான விஷயங்கள்ல வெளியில இருந்து நம்ம பாக்குறோம்னா மன உளைச்சலோ, உடல் அளவுலையோ, உள்ளத்தளவிலோ ஏதோ காயங்கள் பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். மனிதர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழலை கடந்துதான் வர்றோம் இல்லைங்களா? அப்படி வந்தாலும் அன்னைக்கு பட்ட கஷ்டம், அந்த பாஸ்ட், முடிந்த கடந்த காலம், இறந்த காலத்தை நினைச்சு பார்த்து இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே முன்னொரு காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு அல்லாஹ் என்ன இவ்வளவு தூரம் உயர்த்தி எந்த இடத்துல வச்சிருக்கான். இல்ல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இப்ப வரைக்கும் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இங்க இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது, அது பொய். ஏன்னா நம்மள முன்ன இருக்கிறத விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலம் நம்மை பக்குவப்படுத்தி இன்னைக்கு ஒரு சிறந்த இடத்துல கொண்டு நம்மள வச்சிருக்கான் இல்லைங்களா? அப்ப அது ஒரு வரலாறாக மாறி விடுகிறது. அப்போ இந்த இன்றைய நாளின் மீது நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹ்வின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்கணும். எல்லா மனிதர்களுக்குமான ஒரு விஷயமாக அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த கஷ்டம் என்பது கஷ்டமாக இல்லாமல் நம்மை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு களமாக இருக்குது. அதன் மூலம் நேத்து பட்ட கஷ்டம் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப நம்ம கேட்கலாம், நம்மள அப்படிங்கறத விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அல்லாஹ் அப்படிதான் ஒரு நிலையை கொடுத்தான். ஆகப்பெரிய மிகப்பெரிய நபியாக இருந்த அவங்களும் ஆகப்பெரிய நபியாக இருந்த அவங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலைதான். அப்ப அதை பின்தொடரக்கூடிய மக்களாகிய நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ நான் என்ன பண்றேன், நீங்க ரொம்ப ஏழையாக இருந்தீங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களை நான் பணக்காரனா ஆக்கியிருக்கேன். நீங்க கஷ்டப்பட்டீங்க, நான் உங்களை இன்னைக்கு நல்ல நிலைமையில உட்கார வச்சிருக்கேன். அப்போ எல்லா மனிதர்களுக்குமே கஷ்டம் என்பது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்ப நம்ம எதிர்பார்க்காத நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியையும் உறுதியையும் தர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு இல்லாம பாவர்ட்டி ஏழ்மையாக இருந்தாங்க, தனிமையாக இருந்தாங்க, பற்றாக்குறையில இருந்தாங்க, உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு காலியா இருந்தாங்க. இன்னர் எம்டினஸ் சொல்லுவோம்ல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் கடந்துதான் அவங்க வந்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த கஷ்டங்களை அவர்கள் கடந்து வந்தாலும் அதற்கு பிறகு அது எல்லாமே அவர்களுக்கு சாத்தியமானதாக ஆனதான்னு கேட்டா ஆம், ஆனது. அப்போ ஒரு கஷ்டத்துக்கு பிறகுதான் எல்லாமே நமக்கு இலகுவாக்கப்படுகிறது. இதுல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப 2 டைப்பா மனுஷங்க மாறுவாங்க. ஒண்ணு, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறப்போ ஒரு மனுஷனை அது பயங்கரமா என்ன பண்ணும், கோவப்படுத்த வைக்கும். அவங்க நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறும். இது ஒரு விதமான, இது ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள். அது அல்லாஹ் மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவப்படுவாங்க. ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான், ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நோவினை தரான் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி மக்கள் மேலேயும் பயங்கரமா கோவப்படுவாங்க. அவங்களெல்லாம் விடக்கூடாது, அவங்களெல்லாம் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி என்னை பாக்குறாங்க, அவங்கள நான் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விதமான ஒரு சாரா. இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கூட்டம்,
அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனா அது என்னன்னா தங்களுடைய மனதை, தங்களுடைய இதயத்தை அது மிருதுவானதாக மாத்தும். இப்ப இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறது வந்து அவர்களுடைய அந்த உள்ளத்தை மிருதுவானதாக மாற்றி அவங்களை வந்து என்ன பண்ணும், நேர் வழிப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதையாக இருந்தாங்க. பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை தந்தான் இல்லைங்களா? அதே போலதான் இது அவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல அனாதைகளுக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த முக்கியத்துவத்தை கூறுவதன் மூலமாக மற்றவர்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணா, நேர்வழிப்படுத்தினான். அதே போல ஏழையாக பார்த்தான். அதற்கு பிறகு அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தானா, அவங்கள பணக்காரனாக்குனான். சோ இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் பிட்டி யோர் செல்ஃப். நிறைய பேர் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, நான் எல்லாம் இன்னைக்கு உட்காந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த காலத்துல, நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன். நாமளே என்ன பண்ணுவோம்னா இறக்கப்பட்டுக்குவோம், நமக்கு நாமளே இறக்கப்பட்டுக்குவோம். இப்ப நம்ம எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். ஆனா அதற்கான கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நம்மள இந்த உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான்ல. அப்ப அவனுடைய புகழ் பாடி அவனை புகழ்வது தானே சிறந்தது. அதை விட்டுட்டு இன்னும் இந்த பழசு முடிஞ்சு போனதவே நினைச்சு நமக்கே இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு ரொம்ப இறக்கப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதுல நியாயமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கறாங்க இல்லையா? அல்லாஹ் வந்து அவங்கள பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர். அப்போ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அனாதையா இருக்கிறப்பவங்கள அல்லாஹ் வந்து அடைக்கலம் கொடுத்தான். ஏழையாக இருந்தாங்க, அவங்கள பணக்காரனாக்குனா. சோ இது எல்லாமே, இந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து பக்குவப்படுத்தி அவங்களை என்ன ஷேப் பண்ணுச்சு. இப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பேசாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சூறாலையுமே நம்ம சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, பழசு நடந்து முடிஞ்சதை பத்தி அதை நினைச்சே நமக்கு நாம நம்ம மேலே இறக்கப்பட்டுக்கோம். அவ்வளவுலாம் பட்டேன் நானு, அவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சேன், படாத பாடுபடுத்தினாங்க, இவ்வளவு இது பண்ண, இன்னைக்குதான் எல்லாம் நல்ல இடத்துல உட்கார்ந்து அந்த நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அற்புடைகளை பத்தி மட்டும் பேசினா போதாதா? ஏன் இந்த பழச பேசி உங்களுக்கு நீங்களே இறக்கப்பட்டுக்கொள்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சூரா அல் அன்பியால வந்து பாத்தீங்கன்னா 102வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு ஒரு அருட்கொடையாக, ஒரு அருளாக நான் அனுப்பியிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்திற்கும் இந்த மக்கள் எல்லாருக்கும் அருட்கொடையாகவே அன்றி நான் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது எப்படி அருட்கொடையாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க. அவர்களின் மூலமாக, அவர்களின் வரலாற்று படிப்பினையின் மூலமாக பல அனாதைகள், பல ஏழைகள் ஆதரிக்கப்படுறாங்க. அவர்கள் வந்து அவங்க அவங்க அடைக்கலம் கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, அவர்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு அருட்கொடையாகவே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஆகவே நீர் அனாதைகளுடன் கடுமையாக நடந்து கொள்ளாதீர். இது நம்ம நிறைய இதுல தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றது. பணம் செலவழிக்கிற ஒரு விஷயம், சிதக்கா பண்றது, அதே போல ஏழைகளை விரட்டி அடிக்காம இருக்கிறது, அனாதைகள் கிட்ட கடுமையாக நடந்து கொள்ளாம இருக்கிற விஷயம் வந்து நமக்கு திரும்ப திரும்ப பல முறை இங்க சுட்டி காட்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ அந்த அனாதைகள் அப்படின்னா அனாதைகள் அப்படிங்கிறது யதீம் அப்படின்னா நமக்கு தெரியும், அனாதைகள் இல்லைங்களா? இந்த அனாதைகள் கிட்ட அப்படிங்கன்னா அவங்கள ஒடுக்காதீங்க. கஹர் அப்படிங்கிறதுனா என்னன்னா அவங்கள வந்து ஆதிக்கம் செலுத்துறது, அவங்கள வந்து ஓவர் பவர் பண்றது அந்த அனாதைகள். ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு யாருமே இல்லைல்ல, இப்ப அவங்கள ஆதிக்கம் செலுத்துறது. அந்த அனாதைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒடுக்காதீங்க, அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்தாதீங்க. எப்படி அவங்க ஆதிக்கம் செலுத்தப்படுறாங்க அப்படின்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை அபகரிப்பதன் மூலமாக, அது அவர்களிடம் இருந்து பறிக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அப்ப அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் பறிக்கப்பட்டது என்பதே அவர்களிடம் இருக்கக்கூடிய உரிமைகள் அபகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சமமானது. அவங்கள்ட்ட கடுமையா நடந்துக்காதீங்க. இந்த இடத்துல ஏன் அனாதைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, அனாதைகளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக. நீங்க என்ன பண்ணாதீங்க, அனாதைகள் கிட்ட கடுமையா நடந்துக்கிறாதீங்க. எப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்த பொழுது அல்லாஹ் அடைக்கலம் கொடுத்தானோ, அதே போல அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒடுக்குவதிலிருந்தும் அல்லாஹ் ஆதரவு தந்தானோ, அதே போல நீங்களும் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை என்ன பண்ணாதீங்க, ஒடுக்கவோ அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பறிக்கவோ ஆதிக்கம் செலுத்தவோ கூடாது. இப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கஷ்டத்தை கடந்திருக்காங்க. அனாதையாக, ஏழையாக, ஒரு ஞானம் இல்லாதவங்களாக இருந்த நிலையில
அல்லாஹ் அவங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அப்ப இதன் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது, நபிக்கும் நபியை பின்பற்றக்கூடிய உம்மத்துகளுக்கும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்தது அப்படின்னா, அதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் பக்குவப்படணும். இன்னைக்கு நிறைய பேரோட எண்ணம் என்பது என்னன்னா, நான் கஷ்டப்படுறேன்ல, யானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் கூட நான் சும்மா விட்டுருவேனா? அதுதான் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து என்ன பண்றதுன்னா சிரிக்கிறது. நம்ம கஷ்டப்பட்டோம், நான் இறந்த காலத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன், நான் பட்ட கஷ்டம் அவங்க பற்றக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய உள்ளம் அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் கொண்டு வரணும். நானே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மாமியார்கள் எல்லாம் வந்து அப்போ அந்த காலத்துல ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிவு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறப்போ, மாமியார்மார்கள்லாம் நீங்க எனக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் மருமகள்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுமைப்படுத்திருப்பாங்க. நல்லா வேலை செய்யி, நான் என் மாமியா கிட்ட படாததா நீ செஞ்சிட போற, நான் பெக்காத பிள்ளையவா நீ பெத்துற போற, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்கள சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்ல, நீ அப்படிதான் படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன், எனக்கு வரப்போற மருமகளோ இல்ல என்னோட பிள்ளையோ நான் பட்ட கஷ்டங்களை அவங்க படக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அந்த மனிதனை அந்த மார்க்கம் வந்து பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கலாம், கலாச்சாரத்தை பின்பற்றுவது கிடையாது மார்க்கம். நம்மளுடைய இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதோ அதை பின்பற்றுவதுதான். அப்ப அவங்களுக்கு அந்த இஸ்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஆமாமா நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து மாமியார் மருமகள் மாத்திரம் கிடையாது, எல்லா விதமான உறவுகள் கிட்டையுமே வந்து வரணும். இன்னொரு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாத்துல மாமியார் மருமகள் நாத்தனார் அப்படிங்கிற ஒரு ஒரு இது கான்செப்டே கிடையாது ஆக்சுவலா. இது வந்து நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, கணவன் மனைவி அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு இடையில கணவனோட தாய் தகப்பனோ அல்லது அந்த மனைவியோட தாய் தகப்பன் யாருமே உள்ள வர்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இஸ்லாம் சொல்லுவதே கணவன் மனைவி, நீங்கள் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான உரிமைகள், உங்களுக்கான எல்லா விஷயங்களும் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிறது முதற்கொண்டு அவங்கதான் பண்ணணும். அவங்கதான் எல்லா விஷயங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் வெளியில கொண்டு போறதுக்கு வேலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு கணவர் வந்து எங்க அம்மா சொல்றதைத்தான் நீ கேட்கணும், எங்க அம்மாவுக்கு நீ வந்து சமைச்சு போடணும், எங்க அம்மாவுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும். இந்த ஒரு நாத்தனார் மாமியார் மாமனார் அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிறது இஸ்லாம்ல கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து என்னன்னா இஸ்லாம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தனியா வச்சு நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருங்க, நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருங்க அப்படிங்கறதுதான் வாழ்க்கையை தவிர, பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் இது பண்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஊர்ல போய் பார்த்தா, ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிட்டு அது அப்படியே கம்ப்ளீட்டா வேற கான்செப்ட். அவங்க மாமியார் சொல்றதான் கேட்கணும். வெளியில போகணும்னா கூட கணவர் வந்துதான் அனுமதி கொடுக்கறது இல்லாம எங்க அம்மா சொன்னாதான் போகணும், எங்க அத்தா சொன்னாதான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது. இன்ஷா அல்லாஹ் இதை பத்தின பாடம் வர்றப்போ நம்ம இதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அவுட் ஆஃப் கான்டென்ட்ல நம்ம போறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாத்தீங்கன்னா, அனாதைகளோட நம்ம கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாதையாக்கப்பட்டு பிறகு அல்லாஹ்வால் அவர்கள வந்து அரவணைக்கப்பட்டாங்க. அதே போலதான் மற்ற மனிதர்களுக்கும் இது ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அல்லாஹ் நமக்கு இங்க சொல்லி காட்டுறாங்க. மேலும் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர். அகைன் அகைன் வந்து அனாதைகள், யாசகம் கேட்பவர், கஷ்டப்படுறவங்க, இதை பத்தி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே அறிந்து கொள்ளணும். விரட்டுறது அந்த மாதிரி இருக்கிற அந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதை இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளணும். அப்படிங்கிறது யாருன்னா, தேவை, எனக்கு இது தேவை இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இல். சரிங்களா? அப்போ ஒரு யாசகம் கேட்பவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஒரு பணமோ இல்ல ஒரு சாப்பாடோ இல்ல ஏதோ உனக்கு இது கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இதுல வந்து பிச்சைக்காரர் அப்படிங்கிற அந்த மொத்த இதுக்கும் போயிடக்கூடாது. யாசகம்ங்கிறது என்னன்னா, நீங்க வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு கத்து கொடுங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்க என்கிட்ட, இல்ல நான் யாருக்கிட்டே போறேன், ப்ளீஸ் எனக்கு இது கத்து கொடுங்க, எனக்கு இது தெரியாது அப்படின்னு நான் கேட்க போறேன்னா, அப்ப நான் யாருன்னா இல். எனக்கு ஒரு தேவை இருக்கு, நான் அதை அவங்க கிட்ட இருந்து கேட்கிறேன், நான் அது கேட்டேன்னா நான் இல். சரிங்களா? அப்போ பணமாகவோ பொருளாகவோ அறிவாகவோ ஞானமாகவோ ஏதோ ஒண்ணு யாருக்கிட்டயோ கேக்குறாங்க அப்படின்னா அவங்க இல். சரிங்களா? அப்போ ஃபலா தன்ஹர், அந்த மாதிரி கேட்டு வரக்கூடிய நபர்களுக்கிடம் என்ன பண்ணாதீங்க, அவர்களை தன்ஹர் விரட்டாதீர்கள். எது கேட்டு வந்தாலும், இப்ப யாரோ எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டா அது சொல்ற விதம் இருக்கு, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, விரட்டக்கூடாது. தன்ஹர், ஃபலா தன்ஹர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், தன்ஹருக்கு முன்னாடி நம்ம ஒரு இது வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம முடியிறப்ப நம்ம பார்ப்போம். இங்க வந்து தக்குஹர், தக்குஹர் அப்படிங்கிறது அவங்கள ஆதிக்கம் செலுத்தாதீங்க, ஃபலா தக்குஹர். இன்னொன்னு வந்து ஃபலா தன்ஹர்,
தன்ஹர் அப்படிங்கிறது என்ன பண்ற அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க அவங்கள என்ன பண்ணாதீங்க, ஆஹ் அவங்கள வந்து விரட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அவங்கள ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க. இப்ப தன்ஹர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நஹர, நஹர, நஹர், அன்ஹார், நஹர, நஹர், அன்ஹார் அப்படிங்கிறது என்னன்னா ஆறு, ஆறுகள்னு சொல்லுவோம்ல. ஆறுனுடைய தன்மை என்ன அப்படின்னா அது அப்படியே ஓடும். அது வந்து நிக்கவே நிக்காது இல்ல, அப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் அந்த தண்ணி இல்லைங்களா? அந்த நீர் என்பது ஆற்றில் நிக்காது, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ ஃபலா தன்ஹர் அப்படிங்கிறது ல, தன்ஹர், லனா செய்யாதீங்க, எப்படி அவங்கள விரட்டாதீங்க அப்படின்னு யார சொல்றாங்கன்னா சாயில், யார் உங்களிடம் யாசகம் கேட்டு வராங்களோ சாயில், அவங்கள நீ என்ன பண்றாதீங்க, ல செய்யாதீங்க, என்ன செய்யாதீங்க, தன்ஹர் விரட்டாதீங்க. அப்போ தன்ஹருங்கிறதுக்கு என்ன, ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்டு வராங்க, அவங்கள ரொம்ப கடுமையான முறையில நம்ம என்ன பண்றோம், விரட்டுறோம் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. எப்படி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதோ தண்ணி போல, அது மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. திரும்ப நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஐயோ இவங்க கிட்ட போனா இவங்க கடுமையா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஓடிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க. சோ அப்போ அவங்கள விரட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை குறித்து நம்ம என்ன பண்ணணும், நம்மள எச்சரிச்சுக்கணும். அப்ப அல்லாவிடம் இதற்கான பாதுகாப்பு கேட்டு, அல்லாஹ் எனக்கு இதுக்கு நீ என்ன பண்ண, என்னை நேர் வழிப்படுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல என்னதுன்னா, யாருக்கிட்டையும் கடுமையாக நடந்து கொள்ள கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்து வருது, ஒரு ஸ்ட்ரகிளிங், யாரோ வந்து வர்றாங்க, நம்ம அவங்கள வந்து கடந்து போறோம் அப்படின்னா அவர்கள் மீத பச்சாதாபம் வந்து நம்ம காட்டணும், இரக்கம் காட்டணும் இல்லைங்களா? அப்ப அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம பட்ட கஷ்டம், ஐயோ பாவம் இவங்க படுறாங்களே அப்படிங்கிற அந்த பச்சாதாபம் தான் இருக்கணுமே தவிர அவங்கள என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல கடுமையாக இருக்கக்கூடாது. இப்ப இன்னொரு விஷயம், இப்ப யாசகம் வந்து ஒருத்தர் கேட்டு வர்றாரு, அது பணமாகவோ அல்லது உணவாகவோ அல்லது அறிவாகவோ எதுவா வேணா இருக்கலாம். அப்ப நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அது வந்து டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது நம்ம. ஆனா ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னா அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. டு நாட் யூஸ் ஹார்ஷ் லாங்குவேஜ். தன்ஹர் லா தன்ஹர், அவங்க கிட்ட கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆனா அந்த சாயிலாக வரக்கூடிய அவர்கிட்ட கட்டாயமா நம்ம கேட்டதை கொடுத்துடணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம கிட்ட இருக்குதா இல்லையாங்கிற சிச்சுவேஷனை பொறுத்து, நமக்கு அந்த நேரம் ஒத்து வருதா, நமக்கு கொடுப்பதற்கு பணம் இருக்குதா, இல்ல இருக்கிற பணத்துல எவ்வளவு கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். ஆனா அவங்க கிட்ட கடுமையாக நடந்து கொள்வது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. எஸ்பெஷலி வார்த்தைகளை தான் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய காலத்துல ஒரு நாள் வந்து ஒரு மனிதரை வந்து அவர்கிட்ட வராங்க. யாருகிட்ட, நபி கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பணம் கொடுத்திருந்தேன்ல, அதை கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அப்படியே ரூடா கேக்குறாரு. ரொம்ப ஒரு திமிரா கேக்குறாரு, கொடுங்க கொடுங்க பணத்தை கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க ஒரு நபர் கிட்ட. அப்ப அந்த மனிதர் வந்து அவங்க கொடுத்திருந்த அந்த டியூன்னு சொல்லுவாங்கல்ல, காலத்தவணை வருவதற்கு முன்பாகவே ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஆஹ் ரொம்ப ரூடா வந்து பேசுறாரு. இப்ப பேசினோடனே சஹாபாக்கள்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அவங்க சஹாபாக்கள் கிட்ட விட்டோம்னாலே அந்த மனுஷரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியது, அவரை விட்டு விடுங்கள், அவருக்கு அவர் பணம் எனக்கு கொடுத்திருக்காரு, அந்த பணத்தை என்கிட்ட கேட்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கு. ஃபலா தன்ஹர், அவரிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல அவருக்கான அந்த கால் தவணை வரல, அதுக்குள்ளேயே வந்து அவர் கேட்பது மட்டும் கிடையாம இல்லாம ரொம்ப வந்து பயங்கர ஒரு திமிரா வந்து பேசக்கூடிய அந்த நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எந்த விஷயத்தை கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களிடம் தன்மையாக, கைண்டா, தன்மையாக நடந்து கொள்ளும்படி நமக்கு என்ன பண்றாங்கன்னா அறிவுறுத்துறாங்க. அப்போ இந்த சூரா அருளப்பட்ட இதே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான காயம் தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த பெண்மணி பேசிட்டாங்க. உங்களை விட்டும் இந்த ஷைத்தான் விரண்டு ஓடி விட்டதா, வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப காயப்படுத்துற ஒரு விஷயத்த பேசுறப்போ, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குறான், லவ், அன்பு செலுத்துங்க, அவங்க கிட்ட அமைதியான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க. நீங்க எவ்வளவு கவலைகள் இருக்கீங்க, இந்த கவலைகளை விட்டு வெளியில வாங்க. அந்த கவலைகளை விட்டு நீங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னா, பிறரிடம் பணிவான கனிவான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டம், அந்த இது எல்லாமே உங்களை வந்து போகும். பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, உடல் அளவிலும் சரி,
உள்ளத்தளவிலும் சரி, நாம் படக்கூடிய கஷ்டங்களுக்கு காயங்களுக்கு மருந்தாக இருப்பது என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். அடுத்தவங்க கிட்ட கனிவான முறை. நான் இன்னைக்கு கோவமா இருக்கேன்னா, இன்னைக்கு யாராவது கோவமா இருந்தாங்கன்னா பக்கத்துல போக முடியுமா நம்ம எல்லாம்? நம்மளோட கேஸே அதுதான். கோவமா இருந்துட்டோம்னா யாராவது பக்கத்துல இருந்தா தயவு செய்து என் பக்கத்துல வராதீங்க, போயிருங்க இந்த இடத்த விட்டு. மரியாதை இருக்காது. நம்ம வாயில வராத வார்த்தைகள் எல்லாம் வந்து ஃபலா தன்ஹர் தன்ஹருங்கிற அந்த ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அதிகப்படியான காயங்கள் மனசுக்குள்ள வழிகள் நிறைந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் வேணுமா, நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க, உடல் அளவிலும் கஷ்டப்படாதீங்க, எல்லாருக்கிட்டையும் அன்போட கனிவோட நடந்து கொள்ளுங்க, அது உங்களை சந்தோஷப்படுத்தும், அது நீங்கள் படக்கூடிய கவலைகளில் இருந்து உங்களை என்ன பண்ணும், உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். இது ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் இது வரைக்கும் பின்பற்றாத ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. சோ இனிமேல் ட்ரை பண்ணுங்க. நம்ம நிறைய விஷயங்களை குறிச்சு கவலைப்படுறோம், பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட அந்த நிலையிலையும் கனிவாக பேசுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் உள்ள காயங்களை வலிகளை நமக்கு நிவர்த்தி பண்ணி தருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவலை கஷ்டம் வந்துச்சுனாலே நிறைய அந்த போதைக்கு அடிமையாயிருவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய அந்த உணர்வுகளை அவங்க அதாவது நம் பண்றதுக்கு. நம்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்னஸ்க்கு என்ன சொல்லுவாங்க சிஸ்டர் தமிழ்ல? மெண்டு முழுங்குறதா? இல்ல, அது வந்து இந்த தம் மரத்து போறதுன்னு அடக்குறத. சொல்லுவாங்க. நம்னஸ். இப்ப ஒரு இந்த போதை எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுடைய நரம்புகள் எல்லாம் மரத்து போயிரும் இல்லைங்களா? அப்ப அவங்களால அந்த கவலைகளையே எதையும் வந்து உணர முடியாது இல்லையா? அது அவங்க எடுத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயம். ஆனா அது வந்து சரியான வழி கிடையாது. ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு சோகம் வந்தது அப்படின்னா அவங்களுடைய நரம்புகளை, அவங்களுடைய அந்த உணர்ச்சிகளை அவங்க மரத்து போகிற அளவுக்கான போதைகள் இருக்கு. ஆனா அது வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது. நிரந்தரமான தீர்வு என்பது மற்றவர்களுடன் கனிவாக நடந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம கஷ்டமான இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டணும் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதனால இனிமேல் இந்த வார்த்தையை விட்டுருங்க. நானே கஷ்டத்துல இருக்கேன், இதுல வேற இவ்வளவு வேற நான் உட்காந்து அன்பா பேசணும் அப்படிங்கறதெல்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் மற்ற மனிதர்களுடன் நம்ம வந்து கனிவான முறையில் அன்பான முறையில் பேசக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்தாக இறுதி வசனம், வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உம்மீது புரிந்துள்ள உமது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பீராக. சுப்ஹானல்லாஹ். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய 3 விஷயங்கள் மெயினா சொல்லி காட்டப்படுகிறது இந்த ஒட்டுமொத்த சூறாக்களிலுமே. என்ன அப்படின்னா வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். நிஅமா அப்படின்னா நமக்கு தெரியும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் இல்லைங்களா? அப்ப நமக்கு அல்லாஹ் என்ன மாதிரி அருட்கொடைகள் கொடுத்திருக்கான் அப்படின்னு கேட்டா கணக்கிட முடியாத அளவுக்கான அருட்கொடைகள் நமக்கு கொடுத்திருக்கான். ஃபஹத்திஸ் அப்படின்னா திருப்பி என்ன பண்றோம் நம்ம, ஹதஸ. ஹதஸ யுஹத்திஸு தஹ்தீத். ஹதத யுஹத்திஸு தஹ்தீத் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்றது, இன்ஃபார்ம் பண்றது. சரிங்களா? எதை பத்தியோ பேசுறது. எதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்க நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான்னா அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை பத்தி பேசி அவன்கிட்ட நன்றி செலுத்துங்க. நம்ம வந்து எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா நம்ம கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நினைச்சு அதை பத்தி கவலைப்பட்டு நமக்கு நாமளே இரக்கத்தை கொடுத்து ஐயோ பாவம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேனே, நம்மளே கேட்டுப்போம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் நானு பாத்தியா. இன்னைக்கு ஏதாவது நடந்துட்டா கூட, சம்பவம் நடந்துட்டா கூட நம்ம பண்ற விஷயமே அதுதான் இல்லையா? நான் அதிகமா அந்த மாதிரி பண்ணுவேன். நான் இவ்வளவுலாம் அந்த கடந்து வந்திருக்கேன் பாரு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லு. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கிற படிப்புன அந்த மாதிரி பல சில நடந்ததை பத்தி பேசாம, ஏன்னா அதுக்கு பகரமா தானே அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அதை பத்தி தானே நான் பேசணும், அதை படுத்தி தானே நான் பெருமைப்படுத்தணும், அவனை அதை குறிச்சு தானே நான் நன்றி செலுத்தணும். இப்ப நான் பழசை பத்தியே பேசிட்டு இருந்தேன்னா இன்னும் வந்து நான் நன்றி கெட்டவளா நடந்த துன்பங்களை பத்தியே பேசுற மாதிரி தானே ஆயிரும். இப்ப அல்லாஹ்வை குறை சொல்ற மாதிரி தானே அது. அதெல்லாம் இல்லாம இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தி அதன் மூலமாக நான் அவனை மகிமைப்படுத்தக்கூடியவளாகவும் துதிப்படுத்தக்கூடியவளாகவும் நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ அல்லாஹ்க்கு எப்படி நன்றி செலுத்துவது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கவலையா இருக்கிற பொழுது அடுத்தவர்களிடம் கனிவான முறையில் நடந்தது. இங்க 3 ஸ்டெப் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த சூறால. முதல்ல வந்து என்னன்னா ஹோப், நம்பிக்கை. அலம் ஏஜிதுக்க, முன்னாடி நடந்த எல்லா கசப்பான நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க.
அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து, இதே போல என்னை இன்னும் உயர்த்துவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஹோப், நம்பிக்கை. 2வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கைண்ட்னஸ். அடுத்தவங்க கிட்ட ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக. லா தக்ஹர் லா தன்ஹர். யாரையும் விரட்டவும் கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கடுமையான வார்த்தைகளை பேசவும் கூடாது. சோ அந்த மாதிரியான பக்குவமான தன்மையுடையவர்களாக நம்ம மாறணும். ஃபர்ஸ்ட் ஹோப், நம்பிக்கை. 2வது கைண்ட்னஸ், இரக்கமாக முறையில் நடந்து கொள்வது. 3வது கிராட்டிடியூட், நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. எப்படி? அவன் செய்த நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை, அருட்கொடைகளை நினைத்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனித்தனியா கூட நம்ம சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்க, நீயே மிகப்பெரிய ஒரு பணத்தின் அதிபதியா இருக்கிற, நீ நினைச்சதை நாடுவ, நீ எல்லாத்தையும் நினைச்சதை நாடக்கூடிய கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவனை சொல்லி அவனை என்ன பண்ண ஒவ்வொன்றா தனித்தனியா வந்து என்ன பண்ணணும், அவனை புகழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றோம். அப்போ இந்த இடத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நியாமா அப்படிங்கிறது அல்லாஹ்வின் அருட்கொடைகள். இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் நம்ம கிட்ட, மத்தவங்கள்ட்ட போய் குர்ஆனை நம்ம என்ன பண்றோம், எடுத்து சொல்றோம். இந்த கலாமுல்லா அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்றோம். 2வது நியாமா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பிரச்சனைகளை முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு நம்ம வந்து அதிகமாக நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நன்மைகளை, நியாமத்துகளை நினைச்சு அத அவன்கிட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நன்றி செலுத்தக்கூடிய பாசிட்டிவ் டாக். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வினுடைய அந்த கலாம மத்தவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு விதமான நன்றி. இன்னொரு விதமான நன்றி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் டாக். நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அதன் மூலமாக இறைவனை புகழ்ந்து இறைவனை மத்தவங்க கிட்டே எனக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் இது பண்ணிருக்காங்கிற அந்த புகழ்தல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பிக்கை, 2வது இரக்கம், 3வது நன்றி செலுத்துதல் கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் எப்படிப்பட்டதா இருக்கணும், இந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது ஒரு விதமான நன்றி. அதே போல அவன் நமக்கு செய்த நலவுகளை, நியாமத்துகளை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துவது, புகழ்வது, திக்ரு செய்வது என்பது ஒரு விதமான நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிறைய இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்காலையும் சரி மதினாலையும் சரி வந்து நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா சஹாபாக்கள் அவங்களுக்கு வந்து எவ்வளவு விதமான இது நடந்தாலும் சஹாபாக்கள் எதை பத்தி அவங்க பேசினாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய நிகமத்துகளை, நியாமத்துகளை பத்தி தான் அதிகமாக பேசினாங்க. அவங்க எதை பத்தி அதிகமாக வந்து இப்ப ஹதீத்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களோட நாங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்களை இவ்வளவு எல்லாம் வந்து அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிறத பேசினாங்க. இல்ல, அல்லாஹ் எங்களை வந்து உயர்த்தி வச்சிருக்காங்க, அல்லாஹ் எங்களுக்கு தீனை கொடுத்துட்டான், எங்களோட தீனை நிலைநாட்டிட்டாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான பாசிட்டிவ் டாக்ஸ் தான் பேசினாங்க இல்லைங்களா? அதே போல சஹாபாக்களிடம் இருந்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை போன்ற நன்மையான விஷயங்களை பேசுவது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், நடந்து முடிந்த சோகங்களை பற்றி திரும்ப திரும்ப கிளறாம இருக்கணும். இறந்து போனவங்களுக்கே 3 நாளைக்கு மேல அதை பத்தினா அந்த எதை பத்தி பேசக்கூடாது, அந்த இறந்த மௌத்தை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி 3 நாளைக்கு மேல அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது, உன்னோட வேலை பார்த்து அடுத்த வேலைக்கு எந்திரிச்சு போயிட்டே இருக்கணுங்கிறது தான் தீன் நமக்கு சொல்லி தருது. ஆனா இன்னைக்கு நம்ம உயிருக்கு உயிரானவங்க போயிட்டாங்கன்னா நம்ம வருஷ கணக்குல எல்லாம் உட்கார்ந்து அழக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளும் அங்கதான் போறோம் இல்லைங்களா? ரொம்ப நேசமானவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா நமக்கு நேசமானவர்கள் இருந்துற போறாங்க? அல்லாஹ்வை விடவுமா நமக்கு நேசமானவர்கள் இருந்துற போறாங்க? அப்ப அந்த ஒரு தீன், அந்த ஒரு ஈமான் நம்ம மனசுல இருந்தது அப்படின்னா நிச்சயமாக யாருடைய இழப்பாக இருந்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணாது, ஒரு இதை தந்துராது. அவர்களுக்காக துவா செய்யணும். பட் ஆனா அதை குறித்த கவலைகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ உம்மு சுலைம் அப்படிங்கிறவங்கள பத்தின ஒரு சின்ன ஒரு குறிப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எப்படின்னா அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பத்தி தான் நம்ம பேசணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. யாருன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார். சரிங்களா? அவங்களோட குழந்தை வந்து இறந்து போயிருது. அவங்களோட கணவர் வந்து வெளியில ஏதோ பயணம் போயிருக்காங்க. பயணம் முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க. வந்த கணவர்கிட்ட தன்னுடைய குழந்தை இறந்து போனதை பத்தின எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லவே இல்லை. கணவர் வராங்க, நல்லா ரிலாக்ஸ் ஆறாங்க. அதற்கு பிறகு வந்து பேசுறாங்க. பேசுறப்போ வந்து இந்த மனைவி வந்து கணவர்கிட்ட சொல்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி அதை அவங்களே வாங்கிக்கிட்டாங்கன்னா அது வந்து ஓகே தானே, அது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கணவர் வந்து சொல்றாங்க, ஆம் அப்படின்னா, அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட வந்து அவனுடைய குழந்தைய வந்து நமக்கு தந்தான், இப்ப அவனே அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றப்போ அதுதான் அந்த கண்டென்ட்மெண்ட், அதுதான் அந்த ஈமான். அதாவது
அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். ஒரு இறைவன் தனக்கு குழந்தையை கொடுக்குறான், அதை நினைச்சு நம்ம வருத்தப்படாம, எனக்கு இறைவன் அவன் தான் கொடுத்தான், அவனே திருப்பி எடுத்துக்கிட்டான், அதற்கு உரிமையானவன் அவன் தான் அப்படிங்கிறது. இது இந்த குழந்தை விஷயம் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான். இதை போல ஒரு பணமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்ல நமக்கு ஏதோ ஒரு நலவாக இருக்கலாம், இல்ல என்னவா வேணா இருக்கலாம், நமக்கு ஒரு அறிவா இருக்கலாம், ஒரு படிப்பா இருக்கலாம், ஒரு டிகிரியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அல்லாஹ் எல்லாமே நமக்கு கொடுப்பது அனைத்துமே இறைவன் தான், இல்லைங்களா? எல்லாமே கொடுப்பது அவன் தான். நம்ம இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அதிபதி யாருன்னா இறைவன். அவன் எனக்கு கொடுத்திருக்கான், அவன் எனக்கு பிச்சை போட்டிருக்கான். அவன் எந்த நேரத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் கொடுக்குறான், எந்த நேரத்துல இருந்து என்கிட்ட எடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் எடுக்கிறான். அப்ப அதை குறித்து கொண்டாடப்படக்கூடியவர்கள் நாம இல்லை, நம்ம கொண்டாடக்கூடாது. இது என்னோடதுன்னு சொல்றதுக்கு we don't have the rights. நமக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை, இல்லைங்களா? அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எது எடுக்கப்பட்டாலும் அந்த ஈமான் என்பது நம்மளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா பலமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த சூறாவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன் உதாரணமாக எடுத்து, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கடுமையான விஷயங்களை நினைவில் கொள்ளாமல் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த நியாமத்துகளை நினைத்து அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த மனிதராகவும் சிறந்த நபியாகவும் இறுதி தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போலவே அவருடைய உம்மத்துக்களாகிய நம்மளும் நம்மளுடைய ஈமான பலப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அல்லாஹ்வும் ரசூலையும் முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி இந்த இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. சூரா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் கிட்ட சொல்றாங்க, சமுதாய மக்கள் கிட்ட, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து அவனுக்கு என்ன பண்ணுங்க, நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தினீங்கன்னா நீங்க வெற்றி உடையவர்களாக ஆவீர்கள். சோ நீங்க என்ன பண்ணணும், நீங்க வெற்றி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அதிகமாக அவனுடைய நியமத்துக்களை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கவலை அப்படின்னாலும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில மாறிடாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அவனையே திருப்பி போய் கேள்வி கேட்கிற அளவுக்கான ஒரு அபாகியவதியாக நம்ம ஆகிவிடக் கூடாது. எது நடந்தாலும் அது அவனுடைய உரிமையாளன் அவனே எடுத்துக்கொள்வதற்கு முழு தகுதி பெற்றவனாக இருக்கிறான். அதனால எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவன் கொடுத்த நியாமத்துக்களை குறித்து சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்தி அதை நல்ல முறையில் கவனித்து அது அல்லாஹ்விடமே திருப்பி செல்லக்கூடிய ஒரு சிறப்பானவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சோ நம்ம கவலைப்படாம இருக்கணும்னா நம்பிக்கை வைக்கணும், தவக்குல், கைண்ட்னஸ் நம்ம கிட்ட இருக்கணும். லா தன்ஹர் ஃபலா தக்ஹர். அந்த 2 விஷயங்கள் விரட்டடிக்க கூடாது, யார்கிட்டையும் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. இன்னொன்னு கிராட்டிடியூட், நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சோ இந்த சூறாவின் மூலமாக இந்த 3 விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். இதன் மூலமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு அல்லாஹ் அருமருந்தாக ஆறுதலாக இதெல்லாம் தந்தான். இதை நாமளும் நம்முடைய வழி ஏந்தி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.